அம்மே நீ கம்முன்னு இரு, இல்லைனா கும்முன்னு இரு. இது தேவையில்லாமல் நீ இந்த படவ கோபிக்கு வயசாகிடுச்சு, நைட் 9 மணி மேலே அவர் வெளியே போனான்னா உள்ளே போனான்னா ஒரு நாய் வெறி பூச்சிச்சுன்னா எல்லா நாயும் சேர்ந்து ஒன்றா கடிக்குதுங்க. தெருநாய்ங்க கடிக்குது தான், ரொம்ப அமக்கலம் பண்ணுது தான். அது வீட்டில் வளர்க்குறாங்களே நாய்ங்க, இவங்களுக்கு வீட்டு நாயோட தெருநாய்க்கு மேலே கணிசம் இது காட்டுறது தான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா உன் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாலே உள்ளே விட மாட்டுது, நீ அவங்கள நாயின்னு சொன்னாலே அந்த நாய்ங்களுக்கு கோவம், நாயின்னு சொன்னாலே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. தெருநாய்ங்க என்னென்ன அமக்கலம் பண்ணுறாங்க, நைட்டு தெருநாய் வளர்க்குறது நல்லது தான். அந்த மாதிரி ஆசைப்படுறீங்கன்னா அந்த தெருநாயை உங்கள் வீட்டில் எடுத்துன்னு போய் வீட்டு நாயை மாற்றி வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் நாய்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயம். அதை விட்டு தெருநாய்க்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா, நான் பார்த்தேன் ஒரு குழந்தை என்னையே கடிச்சிருக்கு, இன்னொரு குழந்தை இன்னை வரைக்கும் அங்கேயே தான் இருக்குது. ஒரு நாள் பொறைய போட்டுருவான், ஒரே நாள் தான் போட்டிருப்பான். அவனே அவர் அப்படியே இவர் தான் கர்ண மகாராஜா மாதிரியும் அந்த மாதிரி பேசுவானுங்க. தெருநாயை நீ உண்மையாலுமே பாவம் பார்க்குறேன்னா அந்த தெருநாய்க்கு வாழ்க்கை கொடு. வீட்டில் எவ்வளோ நாய்களுக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிறல்ல, அந்த மாதிரி தெருநாய்க்கு நீ இது பாவம் பார்க்குறேன்னா உன் வீட்டில் எடுத்துன்னு போய் அதை ஒரு சங்கிலி வாங்கி போட்டு ஒரு ஊசி போடு. இப்படி வச்சாதான் நீ பேசுகிறதுக்கு தகுதியானவன். நீ தெருநாயை பற்றி உன் வீட்டில் ஒரு என்ன சொல்கிறது 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா நாயை வளர்த்துட்டு நான் வந்து பெட்டில் டாகில் முதல்ல மனுஷங்களை லவ் பண்ணுங்கடா, அப்புறம் அந்த மனுஷங்களை நாயை பெய்யன்னு திட்டுறீங்க, நாயை போய் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் வீட்டை தாண்டி வந்து ரோட்டு நாய்ங்களுக்கு என்னீங்கன்னா சோறு வச்சுருப்பீங்களா? ரோட் நாய் இல்லை, நான் கெட்ட நாய் இல்லைன்னு சொல்ல, ஒரு திருடன் வந்தால் கத்துது எல்லாம் பண்ணுது. ஆனால் இல்லாத அமக்கலமும் பண்ணுது. ஒரு நாய் வெறி பூச்சிச்சுன்னா எல்லா நாயும் சேர்ந்து ஒன்றா கடிக்குதுங்க நைட்டில், அவ்வளோ அமக்கலம் பண்ணுதுங்க. அதனால் தெரு நாய் வேணும் தான், ஆனால் அது வீட்டு நாயை மாற்றி உங்கள் வீட்டில் வச்சுங்க. ஒரு பழைய காலத்தில் கொடுப்பாங்க ஒரு சின்னதாக ஒன்று, அந்த சைதாப்பட்டிக்கு போனாலும் பில்லை தருவாங்க, அது எடுத்து அவங்க கழுத்தில் கட்டி நல்லா பராமரித்து வச்சுங்க. அதுதான் தெருநாய்க்கு செய்கிற நல்ல இது. நிறைய பேர் இந்த படவ கோபிலாம் சொல்கிறது நைட்டு 9 மணி மேலே நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. படவ கோபிக்கு வயசாகிடுச்சு, நைட் 9 மணி மேலே அவர் வெளியே போனான்னா உள்ளே போனான்னா அதனால தான் அவர் ஏன்னா சொல்கிற போகிறேன்னு பேர்லேயே படவான்னு வச்சு நிற்கிறார் போல. இது படவா உனக்கு தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன். ஆமாம்மா, நீ ஃபஸ்ட்டு ஆதி காலத்தில் ரோட்டில் வந்து நீ சுற்றி இருந்தால் அப்போ கேட்டுருந்தா நீ வேறு மாதிரி சொல்லியிருப்ப. நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நீ தெருநாயை பற்றி கணிசம் உனக்கு தேவையில்லாத விஷயம், புரியுதா? அப்படி தெருநாயை நீ பாதுகாக்கிறன்னா நீ ஒரு அமைப்பு ஆரம்பித்து எல்லா நாயும் விற்றுருங்க. பெங்களூரில் ஒரு விஷயம் நடந்தது தெரியுங்களா? ஒருத்தன் ரொம்ப நாளாக பிரியாணி கடைக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் போய் அவனை பார்த்தா நாய்களை பாதுகாக்கிற சங்கம்னு சொல்லி பெங்களூரில் அவ்வளோ நாய்களையும் பிரியாணி கடைங்களுக்கு அனுப்பிச்சிருக்கான். தோலை உரிச்சி திருநாயை பாதுகாக்கிறேன்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த படவ கோபின்னா சொல்லுவோம் போல். அதெல்லாம் ஒன்றும் செம்ம அவங்க கேமரா வச்சா ஏன்னா ஒன்று இந்த பைத்தியக்கார பையன் டாக்டர் ஒருத்தன் நச்சுன்னு இருந்தானே அவனை மாதிரி இவனும் ஒரு பைத்தியக்காரன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ அதே மாதிரி அந்த அம்மு என்ன சொல்கிறாங்க, நாய் குழந்தைய கடிக்கிற வரைக்கும் நீங்கள் பெற்றவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அம்மே நீ கம்முன்னு இரு, இல்லைனா கும்முன்னு இரு. இது தேவையில்லாமல் நீ இந்த பேச்செல்லாம் பேசுறது. அதுதான் அந்த பொண்ணுக்கு சீரியலில் வாய்ப்பு கிடைக்கல, எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல. நீயா நான் போகிறேன் கோபின்னு கூப்பிட்டுருப்ப போல் இந்த கோபி. அதனால் போயிட்டு ஏதோ பேசணுன்னு பேசுது. இந்த பொண்ணை நைட்டு 11 மணிக்கு நீங்கள் தனியாக அமிச்சிங்கன்னா தெருநாய் வேணான்னு மறுநாள் சொல்லும். ஏன்னா அந்தளவுக்கு அமக்கலம் பண்ணுதுங்க நாய்ங்க. நான் தெருநாய் வேணான்னு சொல்லலை, இருக்கட்டும் 2 நாய் 3 நாய் இருக்கட்டும், பேலன்ஸ் இருக்க. ஒரு நாய் வந்து 5 குட்டி 6 குட்டி போடுது. அது திருப்பினியும் 9வது தடவை போடுது. எங்கள் வீட்டாண்டா இருக்கிற நாய் ஒரு தடவையும் 5 குட்டி போடுது. அழகழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த டைமில் உங்களுக்கு அழகாக தோணும். அதுக்கப்புறம் அதுங்க நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு போக முடியல, கட்சி இழுக்குதுங்க, அமக்கலம் பண்ணுதுங்க, ரொம்ப இது தான் பண்ணுது. நைட்டு பைக்கில் போகிறப்ப துரத்தின்னு வருதுங்க. பசங்களுக்கு எதுவும் கற்றுக் கொடுக்க முடியல. ஆமாம், துரத்தி இருக்கு, கடிச்சிருக்கு. நான் 2-3 தடவை கடி வாங்கியிருக்கிறேன். நம்ம ஒன்றும் பேச முடியல. ஃபஸ்ட்லாம் வந்து நாயை தொப்புல சுற்றி 16 ஊசி போடுவாங்களா, இப்போலாம் அந்த நாய் உயிரோட இருக்குதா இது வேறு பயம்புத்தி வச்சிடுறாங்க. நம்ம நாய் மாதிரி கத்தி சாவும், கரண்ட்டு கம்பத்தை பார்த்தா காலை தூக்குவோம். இதெல்லாம் தேவையில்லாத பயமாக இருக்குது இந்த காலத்தில். அதனால் தெருநாய் இருக்கட்டும். அந்த தெருநாய் மேலே பாவம் பார்க்குற ஆளுங்க உங்கள் வீட்டில் எடுத்துன்னு போய் வளர்த்துங்க. குட்டி போட்டால் 2 குட்டி வச்சுங்க. டி நகரில் இடம் இருக்குது, பேலன்ஸ் குட்டி எடுத்துன்னு போய் அங்கே கொடுத்துருங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இப்போது அந்த விஜய் டிவி ஷோலே வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர் எடுத்தாங்களா. கோபிநாத் வந்து ட்ரிம் பண்ணிட்டார், கட் பண்ணிட்டாரு, 45 நிமிஷம் போட்டார். நாங்கள் பேசினாலாம் வரலன்னு ஆப்போசிட் சைடில் சொல்கிறாங்க. அம்மு படா கோபிநாத் எப்படி பார்க்குறீங்க? நான் கூட தான் என்ன சொல்கிறது, புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன், சன் டிவி எல்லா நிகழ்ச்சிக்கும் போயிருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட என் மூஞ்சி வரல. ஆனால் அங்கே பேசுனதில் நீ தான்ப்பா செம்மையாக பேசின, நீ தான் செம்மையாக பேசினேன்னு என் வீட்டில் போட்டு நான் உக்காண்டே இருப்பேன். ஐயோ வழக்கம் போல் போய் சொல்லாத போயா அப்படின்றாங்க. அட பாவத்தை அப்படின்ற மாரி. அதனால
நானும் ஒரு 5 ஹவர் 6 ஹவர் ஒரு நாள் மிட் நைட் வரைக்கும் போச்சு, சாப்பாடே போடல, வெளியே வந்து பிரியாணி சாப்பிட்டு போய் மறுபடியும் கொடுத்தேன். அப்பயும் எல்லாம் கை கொடுத்தாங்கன்னா செம்மையாக பேசுனீங்கன்னான்ட்டு. அவங்களுக்கு நல்லா பேசினா பிடிக்காது போல இருக்குது, அவங்களுக்கு தேவை கண்டென்ட், அதை எடுத்து போடுவாங்க. எல்லாமே விளம்பரம் தானுங்க, விளம்பரத்துக்காக போடுறது தான். உங்களுக்கு உண்மையாலுமே அந்தமாரி உங்களுக்கு போடலன்னு மன வருத்தம் இருந்ததுன்னா விஜய் டிவியில் போய் ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக கொடுப்பாங்க. அதை எடுத்து ஷார்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு தேவையான இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்லேயே போட்டுங்க, சந்தோஷமாக இருங்க. கோபிநாத்தை சிறப்பு நாயங்க கடிக்கிறது எப்படி பார்க்குறீங்க? கோபிநாத்தை நாயங்க கிடைக்குது. நான் கோபிநாத் 4 பஞ்சாயத்து பேசுறதுனால கோபிநாத் நல்ல ஒருலாம் சொல்ல முடியாது. அங்கே போய் உக்காந்துட்டு வந்தவங்க இந்த டிவியில் பார்க்குறப்ப வேறு மாதிரி இது, நேரில் பார்க்குறப்ப வேறு மாதிரி இது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்கிறது தான். உண்மையுமே கோபிநாத் வந்து புத்தகம், இந்த ஸ்கூலில் பேசுகிறது, மக்கள் பேட்டி எடுக்கிறது, இந்த அளவுக்கு எல்லாமே கரெக்டான ஒரு ஆள் நடிகராக. மற்றபடி ஒரு சாதாரண நீயா நானா ப்ரோக்ராம்னு போயிட்டா கோபிநாத்தை எல்லாருமே காரி துப்பிட்டு தான் வராங்க. அவர் அங்கே காதில் சொல்கிறதுனாலையா இல்லை நான் வந்து இத்தனை வருஷம் என்னோட ஒருத்தன் இந்த ப்ரோக்ராமை பண்ண முடியாதுன்னு ஒரு அட்வைட் பண்ணுறதுனாலையா தெரில. நான் அந்த ப்ரோக்ராம் போனதில்லை, ஆனால் அது அவரை மாதிரியே நிறைய பேர் பண்ணுறாங்களா, அந்த ப்ரோக்ராம்லாம் போயிருக்கேன், பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். பட்டு அங்கேயும் வந்து உட்காரவங்க கோபிநாத்தை மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாதுப்பா, நான் என்னவோ நினச்சேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது நான் பார்க்கல, கேள்வி தான், மற்றபடி வர ஒன்றும் இல்லை. பட்டு அதுலேயும் நல்லவங்க எப்பொருள் யார் அதுமாரி நல்லவங்க சொல்கிறப்ப எடுத்துக்கணும். கோபிநாத்துக்கு கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, கோட்டை கைட்டி வைக்கிறப்போ அந்த தலகணத்தையும் கொஞ்சம் கைட்டி வைக்கணும். ஆமாம் இருக்குது, கோபிநாத் தலகணம் இல்லாமலாம் இல்லை, ஒரு இலக்கணம் இல்லாத அளவுக்கு தலகணம் வச்சுன்னுக்கிறாருன்னு தான் சொல்லணும். அது எல்லாருமே சொல்கிறாங்க. அவருக்கு சொல்கிறத சொன்னால் கோச்சிப்பார் போல் இருக்குது, அந்த கேரக்டராக இருக்கும். அதனால் அவர் அதை மாற்றிக்க மாட்டாரோ என்னன்னு தெரியல. கோபிநாத் சார் உங்களை முன்னாடி புகழ்கிறவங்க எல்லாம் பின்னாடி பயங்கரமாக திட்டுறவங்க திட்டு போட்டேன்டா நான் வளர்ந்துட்டே போகிறேன்னான்னு அது ஒரு பிலாசபி பேசாமல் எல்லாருக்கும் தமிழர்களுக்காக புக்கு எழுதுகிறேன். நீங்கள் இதை கொஞ்சம் மைண்டில் வாங்கிட்டு பொண்ணுக்கே வெண்பான்னு பேர் வச்சு சுத்த தமிழில் வச்சுருக்கீங்க. மற்ற வீட்டில் இருக்க குழந்தைங்களும் உங்களோட குழந்தைங்க தான். அதனால் ப்ரோக்ராமுக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாமல் சந்தோஷமாக பேசி அனுப்புங்கன்னு சொல்லி